அண்மை செய்தி. சங்கரன்கோவில் நகராட்சியின் சாதாரண கூட்டத்தில் நகராட்சி தலைவி திமுக கவுன்சிலர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சங்கரன்கோவில் நகராட்சியின் சாதாரண கூட்டத்தில் நகராட்சி தலைவி திமுக கவுன்சிலர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. சங்கரன்கோவில் நகராட்சி கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார், வணக்கம். விரிவான விவரங்கள். நிச்சயமாக தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி சாதாரண கூட்டம் இன்று காலை தொடங்கியது. அதன் தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் நடைபெற்று வாக்குவாதங்கள், பல்வேறு பணி திட்டங்கள் குறித்து வாக்குவாதங்கள் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென திமுக நகர்மன்ற 27வது உறுப்பினர் புனிதா எழுந்து தனது பகுதியில் ஒரு வேலையும் நடைபெறவில்லை, வாறுகால்கள் சுத்தம் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை கூறினார். தொடர்ந்து அதிமுகவும் திமுகவும் இணைந்து கூட்டணி சேர்த்து செயல்படுகின்றனர் என குற்றச்சாட்டை கூறிய போது அதிமுக உறுப்பினர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக கூறி நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி 2 கூட்டத்திற்கு புனிதா உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்வதாக அறிவித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த புனிதா தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பின்பு கூட்டத்தை விட்டு வெளியேறினார். இதனால் நகர்மன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.